பிரச்சாரம் செய்யப்படுது. ஏன்னா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் யாரையுமே தரக்குறைவா பேசக்கூடியவர் கிடையாது. எல்லாரும் கூடயும் இணக்கமா இருக்கக்கூடியவர். நாங்கெல்லாம் கூட ஒரு சித்தாந்த ரீதியா செயல்படக்கூடியார். ஒரு அண்ணன் காங்கிரஸ் கூட இணக்கமா இருப்பாரு, அண்ணா திமுக இணக்கமா இருப்பாரு, திமுக பழக்க வழக்கம் வேற, பாலிடிக்ஸ் வேற அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அவருடைய கருத்து முதலமைச்சரையோ, முதலமைச்சருடைய குடும்பத்தையோ, முதலமைச்சருடைய தாயாரையோ தவறா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கிடையாது. நல்லா ஹெட்போனை போட்டு அவர் பேசுனதை கேட்டோம்னா அது தெளிவு இல்லாம இருக்கு. கொஞ்சம் ஹெட்போனை போட்டு கேட்டா, பொதுவா சட்டசபை இன்னைக்கு இப்படி நடக்குது, முதலமைச்சர் உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதை அவரு முதலமைச்சருடைய அம்மாவை போய் கேட்டா தான் அப்பா யாருன்னு தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. அவர் பொதுவா அம்மாவை கேட்டா தான் அப்பா யாருன்னு தெரியும். இது சட்டசபையில கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. தவிர இது முதலமைச்சரை தரக்குறைவாவோ, முதலமைச்சருடைய தாயார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வார்த்தையும் அவர் உபயோகப்படுத்தல, முதலமைச்சர்னு உபயோகப்படுத்தல. சட்டசபையில இந்த மாதிரி பேசுறாங்க, இதை தவிர்க்கணும், இந்த மாதிரி பேச்சுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதை இங்க இருக்கக்கூடிய சில கட்சியை சேர்ந்தவர்கள், சில தனி நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தவறா ஏதோ பிஜேபியோட மாநில தலைவர் பெண்களை அவமானப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு, முதலமைச்சருடைய தாயார விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. எங்கள் மாநில தலைவர் ஒரு வார்த்தை கூட யாரையும் தவறாக விமர்சிக்கக்கூடியவர் கிடையாது. எந்த விஷயத்திலையும் கூட அவர் தவறான நோக்கத்துல பேசவும் இல்லை, யாரையும் குறிப்பிட்டு பேசவும் இல்லை. வழக்கு கொடுத்தா அதுல என்ன ரைட்ஸ் இருந்தா தான் வழக்கு பதிவு பண்ண முடியும். யார் வேணாலும் வழக்கு கொடுக்கலாம். வழக்கு கொடுக்கறதுக்காக வழக்கு பதிவு பண்ண முடியாது. வழக்கு பதிவு பண்றதுக்கான முகாந்திரம் இருக்கணும். இதுல எங்க மாநிலத்தவர் தவறு பண்ணாருங்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால எந்த வழக்கு பதிவு செய்ய முடியாது. யாரும் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் பைபிள் படிச்சவன், அமைதியை போதிச்சிருக்கு, அதை போதிச்சிருக்கு, இதை போதிச்சிருக்கு, தமிழ் மொழியை விட அப்ப பைபிள் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க, தமிழ் மொழி தான் எங்களுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய பல பேர் இதை பத்தி கருத்தே தெரிவிக்கல. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சது எங்களுடைய மாநிலத்தவர் மட்டும்தான். உடனடியா கண்டனம் தெரிவிச்சது பாரதிய ஜனதா கட்சி, மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் தான். இந்த மாதிரி தமிழ் மொழியை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அமைச்சர் பேசியிருக்காரு, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி குரல் கொடுத்தது மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் மட்டும்தான். இன்னைக்கு சட்டசபை அப்படிதான் இருக்கு. பைபிள் எடுத்துட்டு வரலாம், அப்புறம் நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன்னு பேசலாம், நான் பைபிள் படிக்கிறவன்னு பேசலாம், ஜெப மாலை எடுத்துட்டு ஜெபம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டசபை ஒரு மிக மோசமான நிலையை நோக்கி போயிட்டு. இந்த நிலை நீடிச்சுன்னு சொன்னா இந்த ஆட்சி நீடிக்காது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா தெரியும். என்ன கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாம இருக்கலாம், உயர்கல்வித்துறை அமைச்சரா அவருக்கு தெரியாம இருக்கலாம். முதலமைச்சருக்கு தமிழ் தெரியும், ஏதாவது தடுமாறி இருக்கலாம், அது வேற. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்து அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா கிடையாது. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் நம்ம வெற்றி பெற்றா நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு திட்டமிட்டெல்லாம் எந்த தேர்தல் அறிக்கையும் கொடுக்கல. எப்படியாவது மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிக்கணும், அப்புறம் பாத்துக்கலாம். அதான் வந்த உடனே வீடியோ போட்டாங்க இல்லையா, எங்க முதலமைச்சர் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அவர் முதலமைச்சரா இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லி பெண்களை வச்சு பேச வச்சாங்க. அதனால மக்களை ஏமாத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களே தவிர தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுற நோக்கத்துல கொடுத்தல. அதனால கொடுத்த அறிக்கையை அவர் நிறைவேற்றல. முழுமையா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை. கண்டிப்பா இப்ப எப்படி மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துல உதவித்தொகை கொடுக்குறோம், இப்ப விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதுங்கிறது வேற. பண்ண முடியாது, இன்னைக்கு தண்ணி இல்ல, தண்ணி இல்லாதனால தரிசா கிடக்கு. அப்ப அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது நிவாரண உதவிகளை உடனடியா கொடுக்கணும். அந்த விவசாயிகளுக்கு என்ன அதுல இருந்து லாபம் கிடைக்குமோ அதை கணக்கிட்டு, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு லாபம் வருதோ அந்த தொகையை கணக்கிட்டு அரசாங்கம் இழப்பீடா அந்த விவசாயிகளுக்கு கொடுத்ததுன்னு சொன்னா இந்த குறுவை சாகுபடி பண்ணாத விவசாயிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை, அப்புறம் சொல்லாத பண்ண போறாங்க. என்ன கொடுத்தங்கிறதே தெரியாம சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே என்ன அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அதே தான் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அதுல குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி இருக்கு அரசாங்கம், எப்படி செயல்படுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. இதுல என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, நாங்க 20,000 மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை 20,000 கொடுக்க போறோம்னு அறிவிச்சிட்டு கொடுத்ததுல குறைச்சி அறிவிக்கிறாங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதே தெரியாம ஒரு அறிவிப்பு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மின் கட்டணம் உயர்த்துறது மட்டும் கிடையாது,
இப்ப மின்சாரத்துறையில கணக்கீடு சரியா பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகமே இருக்கு. இப்ப ஏன்னா எங்க அண்ணன் வீடு ஊர்ல இருக்கு. எங்க அண்ணன் வீட்டுல எங்க அண்ணி மட்டும்தான் ஒரே ஆள் தான் இருக்காங்க. ஒன்னும் 100 லைட் போட்டு அப்படி உள்ள வீடெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு அரசாங்கத்து ஒரு 500 ரூபா அந்த மாதிரி பில் வரக்கூடிய இடத்துக்கு 5000 ரூபாய் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கு. என் வீட்டுக்கு ஏற்கனவே 8000 ரூபாய் வந்துகிட்டு இருந்துச்சு. நான் சோலார் போட்டேன் வீட்டுல, ஆனா இன்னைக்கு 8000 ரூபாய் வந்துருக்கு. அப்ப இந்த மின் கணக்கீடு சரியா செய்யப்படுதா இல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய நடவடிக்கையில மின்சார வாரியம் ஈடுபடுதா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்கு. இது ஆய்வு பண்ணும். 2 மாசத்துல கணக்கு எடுக்கிறல்ல, அதை விட டிலே ஆகுது. அப்ப இந்த மாதிரி எல்லா வகையிலும் மின்சார கட்டணம் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் இதை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி தான் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஏன்னா காவிரி நீரும் வரல, மழை இல்லை, ரெண்டுமே இல்லை. ஏதாவது ஒண்ணு இருந்தா இந்த பாதிப்புல இருந்து நம்ம மீண்டு இருக்க முடியும். ரெண்டுமே இல்லாத காரணத்தினால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி நம்முடைய பகுதி. எல்லாத்துக்கும் போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இதுல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பா நாங்க வரும்போது பேசிட்டு வந்தோம், திருத்துறைப்பூண்டில நம்ம ஒரு பெரிய போராட்டத்தை இந்த இதுக்காக வைக்கணும், இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைக்காக அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போற மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீருக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு ஒரு பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி. ஆமா ஆமா ஆமா.